என்ன மக்களே, நம்ம வெளியே நினைக்கிறதெல்லாம் மனுஷன் வினோத் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காரு. குறிப்பா சாண்ட்ரா அவர்கள் நடிக்கிறாங்க பாருங்க. எப்பா சுவாமியே, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அப்படி ஒரு நடிப்பா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் வந்து போட்டு பொலன்னு வளர்ந்துட்டு இருக்காப்புல சாண்ட்ரா அவர்களை. இன்னொரு பக்கம் கோர் பாரு வெளியே வந்துட்டா பாரு, இதுக்கப்புறம் பாரு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சபரநாதன்லாம் வந்து பாரு மேலே வன்மத்தை வந்து கொட்டிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கில் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காயின்ஸ் வந்து கொடுக்கணும். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம சாம்பார் ஸ்குவாட் வந்துருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கெஸ்ட்டாக பூர்ணிமா வரதுக்கு முன்னாடி பூண்டு தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணுங்கள், வாஷ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி எல்லா டீமும் ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாங்க சொல்லப்போனால் சாம்பார் டீம் மேலே. ஸோ இருந்தாலும் நம்ம பூர்ணிமா இருக்காங்களே, அவங்க வந்து உங்களுடைய உழைப்புக்காக நான் 3 காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 3 காயினை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சாம்பார் டீமுக்கு. ஸோ இப்போ ஒஸ்ட்டு யார் பெஸ்ட்டு யார் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகே, அதுக்காக ஒரு டிஸ்கஷன் வந்து வச்சுருக்காங்க நம்மளுடைய ப்ளஸ் ஃபைட்டர்ஸ் அவர்கள், ஓகேங்களா? ஸோ அவங்க தான் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் டீமுக்கு வந்து 0 பாயிண்ட் வந்து கொடுத்தது. ஓகே, அந்த கார்டில் தான் இன்றைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சாம்பார் ஸ்குவாடு, ஓகேவா? இப்போது சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கண்டிப்பாக போட்டே தீரணும் அப்படின்றதுல குறியாக வந்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க, ரெண்டாவதாக பார்வதி செலக்ட் பண்ணுறாங்க. சாண்ட்ராவை ஏன் அப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தான் இத்தனைத்துக்கும் காரணம். அவங்க ஒழுங்காக வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக வந்து அந்த ஆப்ரான் கூட வந்து போடுறதில்ல, மேலே யூனிஃபார்ம் கூட கரெக்டாக வந்து போடுறதில்ல. ஸோ அதனால் அவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க. பார்வதியோடைய கோர் வந்து இப்போ தான் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்களும் சபரி அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோர் வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே தீரணும். ஏன் அப்படின்னா நமக்கு அது கடமையாக நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து 2 நாளாக நல்லா இருந்தாங்க. ஏன் வந்து இன்றைக்கி வந்து திவ்யா, பார்வதி, சாண்ட்ரா எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நல்லா சாப்பாடை வாங்கி நல்லா திங்குவாங்களாம். 15 டிஷ்ஷு 20 டிஷ்ஷு இஷ்டத்துக்கு வந்து கொடுப்பாங்க. லெமன் ஜூஸ் கொடுங்க, சிக்கன் பண்ணி கொடுங்க, முட்டையை அவிச்சு கொடுங்க, அப்புறம் ஆம்லேட் போட்டு கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு 0 பாயிண்ட் கொடுத்தா யாராக இருந்தால் என்ன இருக்குது, கோவம் வருமா வராதா? ஸோ கோவம் வந்துடுச்சு, பண்ணிட்டாங்க பிரச்சனை, என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்களுடைய பாருடைய கோர் வழியாக வந்தால் என்ன, இல்லை கோமாதா வெளியே வந்தால் என்ன இருக்குது இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி வந்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மராக கனியை செலக்ட், ஏன்னா கனி அதை தானே பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணதே அவங்க தான், ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம பிரச்சனை பண்ணலாம், ஏன்னா ரவா கஞ்செல்லாம் வந்து காய்ச்சி காலிலேருந்து நைட் வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு, அவங்க சொல்கிற டிஷ் எல்லாம் சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கனி, ஓகேவா? ஆனால் கடைசியாக காலையில் வந்து சாண்ட்ரா அவர்களுக்கும் கனிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனால கனி வந்து டக்குன்னு வந்து யார்கிட்டையும் எதையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் என்ன வேணால் கேளுங்கடா, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போட்டாங்கப்பா. அதனால் மற்ற டீம் முன்னாடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட் பர்ஃபார்மராக கண்டிப்பாக கனி அவர்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, வெளியே நடக்கிற மாதிரி வெளியே எல்லோரும் யோசிக்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் எல்லோரும் முன்னாடி போட்டு உடைக்கிறாங்க. இத்தனை பேருக்கு இருந்தும் யாருக்குமே அந்த அறிவே இல்லை பார்த்தீங்களா? யாருமே அதை பற்றி யோசிக்கவே இல்லை, யாருமே இந்த கோணத்தில் வந்து யோசிக்கவே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல, அது பயங்கர ஹைலைட்டாக வந்திருக்கு. அந்த ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின் கொடுக்கக்கூடிய டாஸ்க் வந்து வரும். ஸோ அதில் என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு தடவை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.